ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்போன்ட்டு அறிவிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து தேர்தல் நடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ உள்ள கட்சிகள் எல்லாருமே அடுத்தது வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆட்சியில் உள்ளவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஓகேவா, இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. அதற்கு வந்து பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வந்து வச்சுக்கிடுவாங்க. ஓகேவா, இலவச திட்டங்களுக்கு எதிரானவர்கள் வந்து மாணவர்கள் வந்து கிடையாது. ஓகேவா, எல்லா இலவச திட்டங்களும் கொடுங்க. நிறைய இலவச திட்டங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டங்கள் தான். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மடிக்கணினி வந்து கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது. ஓகேவா, இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்போவுமே வந்து எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்றது வந்து ஒரு ஒரு இப்போ மாநிலத்தை வந்து வளர்க்கும். ஓகேவா, எஜுகேஷன். அதே மாதிரி சுகாதாரத்திற்கு கொடுக்கக்கூடியது வந்து ஒரு மாநிலத்துக்கு முக்கியமானது. எல்லாரும் ஒரு 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சுகாதாரத்துக்கு காசு கொடுக்கணும். எஜுகேஷனுக்கு வந்து காசு வந்து இது பண்ணுறதுல பிரச்சனையே வந்து கிடையாது. அதேமாதிரி இலவசங்கள் திட்டங்கள் வந்து நீங்கள் எதனாலும் கொடுங்க, அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து அது எதிர்க்கவோ ஆதரிக்கவோ இல்லை. ஓகே, அது தனி கதை. அதே நேரத்தில் அரசு வேலை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்னு வைக்கிறீங்க. அது ஒரு 12,000 வேகன்சி வந்து வைங்க. குரூப் 2 குரூப் டிஏ ஒரு 3000 வேகன்சி வந்து வைங்க. குரூப் 1 ஒரு 100 வேகன்சி வைங்க. இது போக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், நான் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு இருக்குது, அது வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு, டெட்டு அப்படின்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அரசு காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்புவதற்கு என்ன ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 40,000 to 50,000 பேர் எடுங்க. ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2 லட்சம் to 2.5 லட்சம் பேரை வந்து ஃபில் பண்ணுங்க. இப்படி ஃபில் பண்ணீங்கன்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ஓகேவா, இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இங்கிட்ட இலவச திட்டங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்க ஆரம்பிச்சதுனால இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து உங்கள்கிட்ட நிதி இருக்காது. அதனால என்ன பண்ணுவீங்க, வேகன்சியை குறைப்பீங்க. நிதி பற்றாக்குறையினால குரூப் 4 வருஷம் நடத்திக்கிட்டு 3000 வேகன்சி 4000 வேகன்சின்னு சொல்வது சரி கிடையாது இல்லையா. ஒரு வருஷம் எக்ஸாமே நடத்தாமல் அடுத்த வருஷம் எக்ஸாம், நிதி பற்றாக்குறையினால அடுத்த வருஷம் எக்ஸாம் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. இலவச திட்டங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவிற்கு பார்த்தீங்கன்னா அரசு வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காலி பணியிடங்களெல்லாம் வந்து ஃபுல்லாக நிரப்பணும். இதை பற்றி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசுங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வர்றவங்ககிட்ட பேசுங்க. உங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் வந்து ஏதாட்டும் நியூஸ் சேனல் வந்து மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு வந்து கேட்டாங்கன்னா அதற்கு வந்து இதை வந்து நீங்கள் பதிலை வந்து சொல்லுங்கள். இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய வேகன்சியில் வந்து ஆட்களை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இந்த சிலபஸை பற்றியெல்லாம் பேசுங்க. இப்போ உள்ள சிலபஸ்லாம் ரொம்ப டஃப், இதெல்லாம் படிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி வந்து புரிய வைங்க. ஓகேவா, இப்போ உள்ள சிலபஸை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், துணைத் தலைவராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எம்எல்ஏ மகனாக இருக்கட்டும், யார்கிட்ட எழுதி பாஸ் பண்ண முடியுமா? யாருனாலையும் முடியாது. ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்து அவ்வளோ டஃப்னஸாக வந்து இருக்குது. எக்ஸாம் டஃப்னஸ்ங்கிறது வேற, படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு படி, இதுலேருந்து நான் எப்படினாலும் கேள்வி கேட்பேங்கிறதெல்லாம் சரி கிடையாது. இதெல்லாம் பற்றி பேசுவோம். இந்த தேர்தலுக்கு பிறகு நமக்கு மாற்றம் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.